இந்த எலெக்ஷன்ல நான் ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டேன் கைஸ். அது என்னன்னா, என்னைக்குமே உங்களோட ஆப்போனன்ட்ஸை குறைச்சு மதிப்பிடவே கூடாது. ஏன் நான் சொல்றேன், எதுக்காக இந்த மாதிரி ஒரு நினைப்பு எனக்கு வந்துச்சுன்னா, நான் ரொம்ப ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா, டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி, இவங்க ரெண்டு பேருமே டிவிகேங்கிற ஒரு கட்சியை பெருசா பொருட்டா கூட எடுத்துக்கவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 30 to 40 சீட்டு வரும்ன்ற ஒரு கணக்குல தான் நிறைய பேர் இருந்தாங்க. டிவிகே தொண்டர்களுமே அதுதான் உண்மைன்றதை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நடந்த ரிசல்ட்டே வேற. 108 சீட் அவர் பிடிச்சிருக்காரு. இதே மாதிரிதான் டிவிகேல இருக்க சில மெம்பர்ஸ், நான் எல்லாத்தையும் சொல்லல, பட் சில மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, சிபிஐஎம் கட்சி, விசிகா கட்சி இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப இலக்காரமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சும்மா 2 சீட்டு 3 சீட்டு வாங்குறதுக்குலாம் தானே நீங்க கூட்டணியோட இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதைங்கிற மாதிரி அபியூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய கமெண்ட் செக்ஷன்ல நானே அதை பார்த்திருக்கேன். ஆனா இப்போ அந்த 2-3 சீட்டு தான் இப்போ தமிழ்நாட்டோட டிராஃப்டே மாத்தக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் உள்ள சீட்ஸா. என்னைக்குமே ஒரு விஷயம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி நம்மளோட ஆப்போனன்ட்ஸும் எதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அண்ட் அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போறோங்கிறதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் இந்த எலெக்ஷனுக்கான ஒரு பெரிய பாடமாவே.